ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் யூஸ் பண்ணி சுவையான சூப்பரான ஒரு மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இது பார்த்துக்கலாம். முதல்ல பச்சரிசி ஒரு ஸ்பூனும் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனும் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் 1/2 கப், தனியா 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மேத்தி, இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தாளிக்கும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நம்ம வெந்தயம், தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் தனியா, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு ஒரு சுற்றுனதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பேஸ்ட் கரெக்டாக வரும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் 300 கிராம் எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இது பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வெண்டைக்காவே இந்த ஆயிலே நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இது குக் ஆகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஆயில் வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ திருகி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயம் நிறையாவே நம்ம யூஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் மோர் குழம்புக்கு. அதனால் அதிகமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஆயில் லிமிட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வெண்டைக்காயிலேயே வந்து ஆயில் நிறையா இருக்குது. அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் இருந்தால் போதும். இப்போ நம்ம மசாலா மோர் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஐயர் வீட்டு ஸ்டைலில் மோர் குழம்பு ரெடி. ஃபைனலாக நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் மீட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.